சென்னை கோயம்பேடு பக்கத்தில் சென்னை கேட்வே அப்படிங்கிற ஒரு ரெஸ்டோ பார். அந்த ரெஸ்டோ பாரில் உள்ள நடனமாடிட்டு இருக்கும் பொழுது அந்த நடனமாட்டின பெண்களுக்கும் அங்கே உள்ள அந்த ஆண்களுக்கும் ஒரு சிறு சலசலப்பு சண்டை ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சண்டை வெளில தொடர்ந்துருக்கு. வெளில சண்டை தொடர்ந்தவனையே அந்த காரில் ஒரு குரூப்பு அந்த பைக்கில் வந்த அந்த பெண்களை காரை ஏற்றி கொலை பண்ணியிருக்கான். இதான் நடந்த சம்பவம். இது என்ன அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக பேசுவோம். இதில் அந்த ரெஸ்டோ பாரனுடைய ஓனர் பேர் பாலாஜி. அவர் டிவிகேல ஒரு முக்கிய பிரமுகராக இருக்காப்புல. அப்போ ஒரு 17 வயது சிறுமிக்கு 18 வயது சிறுமிக்கு கொண்டு நீங்கள் வயசை செக் பண்ணாமல் ரெஸ்டோ பாரில் கொண்டு போய் அவங்களுக்கு ஊற்றி கொடுத்து அவங்களுக்கு போதை ஏற வச்சு அதை வெறும் சண்டையாக மாறுற அளவுக்கு அது போய் வெளியில் அந்த சிறுமியினுடைய உயிரே போகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதில் முக்கிய குற்றவாளியாக அந்த ரெஸ்டோ பாரோட ஓனர் பாலாஜியை தான் சேர்த்துருக்கணும். ஆனால் அந்த பாலாஜி இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்த பாலாஜியோட ஃபோட்டோ கூட இது வரைக்கும் வெளியில் வரல. காரணம் அவர் டிவிகேல பிரமுகராக இருப்பது. அதனால் இதில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்புறம் இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அப்படின்னு பாட்டு பண்ணவர் டாஸ்மாக் அரசு மதுபான கடையில் 717 கடையில் மூடணும்னு சொன்னார். 717 மூடப்படவில்லை. ரொம்ப கம்மியாக தான் மூடிருக்காங்க. எந்த அளவுக்கு மூடினாங்களோ அந்த அளவுக்கு அது பிரைவேட் பாரை திறந்து விட்டுருக்காங்க. அது பல பேருக்கு தெரியல. இது எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சென்னை கோயம்பேட்டில் சென்னை கேட்வே அப்படிங்கிற பேரில் ஒரு ரெஸ்டோ பார் இருக்குது. அந்த ரெஸ்டோ பார்லாம் சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் நடந்தது சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை இரவு நடந்திருக்கு. சம்பவம் என்னன்னாக்கா ஒரு 4 குட்டி பசங்க சேர்ந்து குடிக்கிறதுக்காக ரெஸ்டோ பார் போயிருக்காங்க. அந்த குட்டி பசங்க வயசு என்ன பார்த்தீங்கன்னாக்கா 17, 18, 19, இன்னொரு குட்டி பையனுக்கு வயசு 21. இந்த காலேஜ் ஸ்கூல் படிக்கிற வயசு தான் அது. இந்த 4 பேரும் சேர்ந்து அந்த ரெஸ்டோ பாருக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த ரெஸ்டோ பாரில் உள்ள நடனமாடிட்டு இருக்கும் பொழுது அந்த 17, 18 வயசு அந்த சிறார் இருக்காங்கல்ல, அந்த சிறார் அந்த பெண்கள் ஆடும் பொழுது, அந்த பெண் குழந்தைகள் ஆடும் பொழுது இன்னொரு 4 பேர் டான்ஸ் ஆடும் பொழுது அவங்கள பேட் டச் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள சலசலப்பாக இருக்குது. உள்ள கொஞ்சம் வார்த்தை மோதல்கள் வந்திருக்கு. அந்த சண்டை வந்தவனையே பவுன்சர்ஸ்ட்டை சொல்லி பவுன்சர்ஸ் எல்லோரும் வெளில அனுப்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11:30 இருக்குன்னு நினைக்கிறேன். 11:30க்கு பார் க்ளோஸ்னு வைங்களேன். அந்த பார் க்ளோஸ் ஆனதில் வெளில அனுப்புகிறாங்க எல்லாரையும். அப்போ வெளில வந்தவனையே திரும்ப அந்த வாய்ப்பேச்சு அதிகமாக ஆயிருக்கு. அப்போ திரும்ப அந்த 4 பேர் வந்தாங்களா, 4 பேர் ஒரே பைக்கில் 4 பேர் போயிருக்காங்க. ஒரு ஆக்டிவாவில் 4 பேர் ஒரே பைக்கு. இப்போ போயிட்டு இருக்கும்போது அந்த காருக்கான பின்னாடி துரத்திட்டே வந்திருக்கான். இப்போ துரத்திட்டே வரும்பொழுது அந்த அந்த இறந்து போன அந்த பெண் இருக்குல்ல, 18 வயசு பெண்ணு, அவங்க பைக்கை நிப்பாட்ட சொல்லி பக்கத்தில் கல் எடுத்து அந்த காரு மேலே அடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த போன காரை திரும்ப எடுத்துகிட்டு அந்த வண்டியில் மோதிருக்காங்க. மோதும் பொழுது தான் அந்த பாப்பா செத்து போயிருக்கு. இப்போ அதில் அந்த 18 வயசு பாப்பா இறந்து போயிருக்கு. 17 வயசு பாப்பா அதில் படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இன்னும் 2 பசங்க, அந்த பசங்களுக்கு அடிபட்டிருக்கு. இதுதான் இது வரைக்கும் நடந்த நிலவரம், கலவரம். இதில் அந்த சம்மந்தப்பட்ட பார் இருக்குது பாருங்கள், அந்த பாரினுடைய ஓனர் பேர் பாலாஜி. அவர் தாவேக்காவில் முக்கிய பிரமுகராக இருக்கிறார். அதுலேயும் அந்த பாப்பா காரை ஏற்றி கொண்டான் பார்த்தீங்களா, அந்த காரை ஏற்றி கொண்டவன் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரன். அதில் கொடிகள்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்ற நியூஸ்லாம் போட்டாங்க. குறிப்பாக என்னன்னாக்கா திமுக கொடி கட்டியிருந்தது அந்த முன்னாடி. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அந்த கொடியை கழட்டி வச்சு நம்பர் போர்டெல்லாம் மாற்றிருக்காங்க இப்படின்னு நிறைய நியூஸ்களில் சொல்கிறாங்க. இதெல்லாம் ரிப்போர்ட் ஆகிருக்கு. சரி, இப்போ இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணவங்க இந்த பாரை நடத்துகிறவன் பேர் பாலாஜி. அவனுடைய ஃபோட்டோ இதுதான். அவன் தாவேக்கா நிர்வாகி. தாவேக்காவில் முக்கிய பிரமுகராக இருக்கிறாப்புல. அவர் விஜயோட க்ளோஸாக இருக்காப்புல, அல்லது ஆதவர்ஜனாவோட க்ளோஸாக இருக்காப்புல, அல்லது அருண்ராஜோட க்ளோஸாக இருக்காப்புல. இந்த செய்திகள் எதுவுமே வரவே இல்லையே. பாலாஜி தாவேக்காவை சார்ந்தவருங்கிறது மட்டும்தான் நியூஸில் ரிப்போர்ட் ஆகிருக்க தவிர பாலாஜியோட ஃபோட்டோவே இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலை. பாலாஜி எப்படி இருப்பாப்புன்னு யாருக்குமே தெரியாது. இந்த காரை ஏற்றி கொண்டான் பார்த்தீங்களா, அந்த குழந்தைகளை, அந்த சின்ன பாப்பாக்களை கொண்டான் பார்த்தீங்களா, அவனுடைய ஃபோட்டோ, அவன் ஊர் எந்த ஊர், அவனுடைய ஃபுல் அட்ரஸ் எல்லாம் போட்டவங்க. இந்த பாரை வச்சு நடத்துகிறவனெல்லாம் நீங்கள் முதல்ல அவனுடைய ஃபோட்டோவையும் அவன் யாருங்கிறதுல முதல்ல நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். இப்போ அதில் காரை ஏற்றி கொண்டவன் எந்த அளவுக்கு தவறு செஞ்சுருக்கானோ, ஒரு கொடூரமான செயலை செஞ்சுருக்கானோ, அதில் சற்றும் குறைவில்லாதான் இந்த பார் வச்சு நடத்துகிற அந்த ஓனர். ஏன்னா 17 வயது சிறுமி, 18 வயசு சிறுமிக்கு நீ எப்படி ரெஸ்டோ பாருக்குள்ளே அழைச்சிட்டு போய் எப்படி ஊற்றி கொடுத்த நீ? ஏன்னா கவர்மெண்ட் ரூல் என்ன சொல்லுதுனாக்கா 21 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு மதுபானத்தை விற்பதோ அல்லது மது விடுதிகளுக்குள்ள அனுமதித்து அவங்களுக்கு மதுவை குடிப்பதற்கு ஊற்றி கொடுப்பதோ கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. அப்போ 21 வயசுக்கு உட்பட்டவங்களை நீ ரெஸ்டோ பாருக்குள்ள அனுமதிக்கவே கூடாது. இப்போ ரெஸ்டோ பாரில் பார்த்தீங்கன்னாக்கா 2 பவுன்சர்ஸ் நிற்பாங்க. வெளியில் போகும்பொழுது செக் பண்ணுவாங்க. இந்த கப்புள்ஸாக போனாக்கா வெளியில் ஃப்ரீ என்ட்ரி தான். வெளியிலேருந்து என்ட்ரிக்கு காசு வாங்க மாட்டாங்க. நீங்கள் கப்புள்ஸாக இல்லாமல் சிங்கிளாக போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ட்ரிக்கு காசு வாங்க. குறிப்பாக பசங்க போனாங்க காசு வாங்குவாங்க என்ட்ரிக்கு. அதை உள்ளே போய் டிடெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. உள்ளே கொடுக்குற பில்லை டிடெக்ஷன் பண்ணிப்பாங்க. அப்போ உள்ளே போகும் பொழுது கப்புள்ஸாக இல்லையா அப்படின்னு பார்ப்பேன். கப்புள்ஸ் இல்லைனாக்கா பில்லு போடுவாங்க. அதை ஜிபேலையோ அல்லது நீங்கள் ஹாட் கேஷாகவோ கொடுக்கலாம். அப்புறம் இந்த ரெஸ்டோ பார் இருக்குல்ல, அங்கே நீங்கள் வேஸ்டியோ அல்லது ஷார்ட்ஸோ இந்த மாதிரி போட்டு போனாக்கா அலோட் கிடையாது. ட்ரெஸ் கோடு உண்டு.
அப்போ போனீங்கன்னாக்கா நீங்கள் பேண்ட் போட்டிருக்கணும் மஸ்ட்டு. பேண்ட்டு போட்டால் தான் உள்ளே அலௌடு. வேஸ்ட்டையோ ஷார்ட்ஸோ கையிலையோ அலௌடு கிடையாது. அதோட நீங்கள் ட்ரெஸ் கோடு மெயின்டைன் பண்ணாலுமே நீங்கள் இதுக்கு வந்து ஷூ போடணும், செருப்பு போடக்கூடாது. செருப்பு போட்டால் அலௌடு கிடையாது. ஸோ ட்ரெஸ் கோடில் வந்து நீங்கள் பேண்ட்டு போட்டிருக்கணும், ஷூ போட்டிருக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் அந்த வெளியில் இருக்கிற அந்த பவுன்சர் வந்து உள்ளே அனுப்புவாப்பில். அப்படி இல்லைனாக்கா அலௌடு இல்லை, வெளியில் போகணும்னு அனுப்பிச்சிடுவாப்பில். மேலே ஏதாவது முரண்டு பிடிச்சோம்னாக்கா பல்காக இருப்பாங்க, அப்படியே பிடிச்சி ஒன்றா தூக்கி வெளில விட்டுருவாங்க. அப்போ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனோட இவ்வளவும் நீங்கள் பார்த்து தான் உள்ளே அனுப்புவீங்க ஒருத்தரைனாக்கா, அப்போ 21 வயசுக்கு உள்ளவங்களை அலோவ் பண்ணக்கூடாது, மது விற்பனை செய்யக்கூடாதவங்களுக்கு ஊற்றி கொடுக்கக்கூடாதுங்கிறது தானே முக்கியமான ரூலு. இந்த பேண்ட்டு போடுறது ஷூ போடுறதை விட முக்கியமான ரூல் அவனை 21 வயசாங்கிறத நீ முதல்ல பார்க்கணும். பார்த்தாலே சில பேருக்கு தெரிஞ்சிடும், இது 30 வயசு 40 வயசு முத்துனது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், உள்ளே விட்டுருவாங்க. சில பேரை பார்த்தோம்னா டவுட்டாக இருக்கும், குட்டி குட்டி பசங்களாக இருப்பானுங்க, டவுட்டாக இருக்கும், இது இவருக்கு 21 வயசு இருக்குமா அப்படின்னு டவுட்டு வந்தாலும் செக் பண்ணணுமா இல்லையா. அந்த பையன் அந்த 4 பேரில் ஒரு பையன் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கலனா கூட இப்போ நான் அதை ஸ்கொயர் பாக்ஸில் போடுறேன், ஆடியோ இல்லாமல் போடுறேன். சும்மா ஒரு 5 செகண்டு 10 செகண்டு ஸ்கொயர் பாக்ஸில் ஓடும், பார்த்துங்க. அது பையன் கொடுத்த வாக்குமூலம். அந்த பையனை பார்த்தாலும் டவுட்டாக இருக்குது. இன்னும் இவ்வளோ குட்டி பையனாக இருக்கான், ஒரு 9வது 10வது படிப்பாமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு உருவத்தோடு தான் அவன் இருக்கான். இவனுக்கு தான் 21 வயசு, உள்ளே அதிகமான வயசு 21 வயசு அவன் அந்த வீடியோவில் சொல்கிறான். மற்ற 3 பேருக்குனாக்கா ஒருத்தருக்கு 19, ஒரு பையனுக்கு, இன்னொரு பொண்ணு செத்து போன பொண்ணுக்கு 18, இப்போ வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பொண்ணுக்கு 17. அப்போ 21 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மது அனுமதிக்கக்கூடாதுனாக்கா 21 வயசுனாலே அனுமதிக்கக்கூடாது. 21 முடிஞ்சால் தானே அனுமதிக்கணும். அப்போ இந்த பையனையும் அனுமதிக்கக்கூடாது, அந்த 3 பேரையும் அனுமதிக்கக்கூடாது. அதில் அந்த காரை ஏற்றி கொண்டாங்க இல்லை, அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவன் 19 வயசு, இன்னொருத்தவன் 20, 21, 4 பேரில் மொத்தம் 7 பேர் நினைக்கிறேன். சில பேர் கைது பண்ணியிருக்காங்க, சில பேர் கைது பண்ண போகிறதாக தகவல். அப்போ அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய 19, 20, 21 இருக்குது. அப்போ நீ உள்ள ரெஸ்டோபர் அனுமதிக்கும் பொழுது எப்படி இந்த வயசை செக் பண்ணாமல் உள்ள அனுமதிப்பேன்? இல்லை பேண்ட்ரு போட்டிருக்கானா இல்லையா, செருப்பு போட்டிருக்கானா, ஷூ போட்டிருக்கானாலாம் பார்த்துட்டு உள்ள வரும். நீ 21 வயசா இல்லைன்னு செக் பண்ணணுமா இல்லையா? அதான முக்கியமான செக்கிங்கு. இவன் செக் பண்ணுறது இல்லை. எனக்கு அந்த ரெஸ்டோ பாருக்கு போகிறேன். என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 2-3 வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணார். கால் பண்ணி அந்த ரெஸ்டோ பாருக்கு நான் போனேன், அந்த சென்னை கேட் ரெஸ்டோ பாருக்கு நான் போனேன், போன வாரம் போனேன். அது 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணும்பொழுது 2 நாளைக்கு முன்னாடி நான் போனேன். அப்போ வந்து ரொம்ப குட்டிட்டு பசங்களாம் நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, அவங்களாம் 21 வயசு கூட இருக்காது, இதை வந்து பேசியாகணும், அதான் குடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் வெளில வந்து பிரச்சனை பண்ணிட்டு அப்படின்னு நிறைய அந்த மாதிரி நடக்குதுங்க அப்படின்னு சொன்னார். ஏங்க வேலை நிறையா இருக்குங்க, இதை விட்டு குடிச்சிட்டு சண்டை போடுறதெல்லாம் நான் பேசிட்டு இருக்க முடியுமா? ரெஸ்டோபரில் சண்டை பேசிட்டு இருக்க முடியுமா? டான்ஸ் ஆடும்போது இதை சண்டைகள் வரும், அதெல்லாம் நான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டேன். நான் எப்பயாவது கொஞ்சம் ஓவர் நைட்டு எங்கேயாவது ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு 11, 11:30, 12 மணிக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சென்னை கேட் வாசலில் எப்போவுமே பார்த்தோம்னா குட்டி பசங்களாக இருப்பானுங்க. அந்த வெள்ளி சனிஞாரில் தான் அங்கே ஃபுல்லாக இருக்கும் க்ரௌடு. வெளில பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களாக இருப்பாங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்கும், ரொம்ப சிறாராக இருக்கும். இது ஸ்கூல் படிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க எல்லாருமே. நல்ல முழு போதையில் ரொம்ப ஒரு ஆடைகளை வந்து இதாக போட்டு, அது அவங்களோட சுதந்திரங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஆடையில் வந்து முழு போதையில் எக்ஸ்கால் போட்டு நடந்துக்கிட்டு அப்படியே போதையில் தள்ளாடிக்கிட்டு உளுந்து எழுந்திரிச்சு நிறைய நீங்கள் பார்க்கலாம். வெள்ளி சனி ஞாயிறுலாம் அந்த பக்கம் போனீங்கன்னாக்க கோயம்பேடு பக்கம் அந்த சென்னை கேட் வாசலில் எப்போவுமே நடக்கும். அப்போ அந்த பொண்ணுக்காக சண்டை நடக்கிறது, அப்புறம் உள்ளே வந்து என் ஃபிகரை நீ கையை பிடிச்சி சொல்லுத, உன் ஃபிகர் அவன் கையை பிடிச்சி சொல்லுது, அந்த சண்டைகள் வெளியில் அதிகமாக நடக்கும். சண்டையில் சட்டையை பிடிச்சி கீழே எடுத்து தரன்னு அடிக்கிறது ரொம்ப அதிகமாக குட்டிட்டு பசங்களாக இருப்பானுங்க. இது அதிகமாக நடந்துகிட்டு இருக்கும் இந்த பாரில். அப்போ இவ்வளவும் நடக்கக்கூடிய எப்படி நீங்கள் 17, 18, 19 வயசுக்கு நீங்கள் உள்ளே அனுமதிச்சு எப்படி நீங்கள் ஊற்றி கொடுத்த? இப்போ டாஸ்மாகை, அரசு டாஸ்மாகை வந்து என்ன குறை உருவாங்கனாக்கா, இந்த இப்போ என்ன பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் வந்து அந்த கவர்மெண்ட் டாஸ்மாகில் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாக வைப்பாங்க. பொதுவாகவே அரசு டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் 21 வயசுக்கு உட்பட்டவர்கள் வந்து வாங்குறதுல அது ரொம்ப ரேராக, எங்கேயாவது விதிவிலக்காக ஒரு சில இடங்கள் நடக்கலாம், அது வீடியோவில் பதிவாக இருந்திருக்கலாம், ரொம்ப ரேர் தான், அதுவுமே நடக்கக்கூடாது, அது மாற்றுறது கிடையாது. ஆனால் ரொம்ப ரேர். எனக்கு அது ஓப்பனாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டோ பாருங்கிறது ஒரு இடத்துல போனீங்கன்னாக்கா உங்களை உள்ளே விட்டாங்கனாக்கா எதிர்த்தாப்பில் இருக்கிற முகம் உங்களுக்கு தெரியாது, ஃபுல் கும் இருட்டாக இருக்கும். பக்கத்தில் யார் இருக்கா, எதிர்த்தாப்பில் இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக தான் சின்ன லைட்டு வெளிச்சத்தை உங்களுக்கு தெரியும். அப்புறம் நல்ல போதை ஏறிட்டுனாக்கா பாட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் யார் வர்றா, எங்கே தொடுறா, என்ன பண்ணுறாங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பொதுவாகவே இந்த கவர்மெண்ட் டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரொம்ப சின்ன பசங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் அந்த ஓரமாக போகும்போது நீங்கள் டாஸ்மாக் திறந்துருக்காங்க வாங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நிற்கிறதுல நீங்கள் சின்ன பசங்களை பார்க்கவே முடியாது. அதுவும் குறிப்பாக ஊரில் டாஸ்மாக் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை வந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் அதை அடிக்கடி போயிட்டு வரனா இருப்பான். அப்போ ஊரில் இருக்கிற பெரிய மனுஷன் என்ன பண்ணுவாங்கனாக்கா வயசானவங்கள போனாக்கா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக அதை போயிட்டு வரவன்ட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக அந்த சின்ன பசங்க குட்டி பசங்களாம் அங்கே நீங்கள் பார்க்கவே முடியாது, அங்கே வாங்கவே மாட்டாங்க. அந்த பழக்கம் ரொம்ப அந்த ஓப்பனாக இருக்கிறதுனால அதை ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு.
ஸோ அதனால் இந்த கவர்மெண்ட் டாஸ்மாகில் பார்த்தோம்னா ரொம்ப ரேராக எங்கேயாவது 1-2 வேணால் விதிவிலக்காக நடக்கலாமே தவிர பெரும்பாலும் அது நடக்கான ரெஸ்டோ பார்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் முழுக்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த சென்னை கேட்வே இருக்குது பாருங்கள், முழுக்க அங்கே அதுதான் நடக்குது. நீங்கள் மற்ற ரெஸ்டோ பார்ஸுக்கும் இந்த சென்னை கேட்வேக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, இவங்க வயசு செக் பண்ணுறது இல்லை. மற்ற இடங்களில் ரெஸ்டோ பார்ஸ் போனீங்கன்னாக்கா டவுட்டாக இருந்தாக்கா செக் பண்ணுவாங்க, வயசு என்ன, காடை காமிக்கணும்னு சொல்லுவாங்க. நீ காடை காமிக்கணும். அதில் 21 வயசு 22 வயசு நீ முடிஞ்சால் தான் உங்களை உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அந்த மேண்டட்ரியான அந்த ட்ரெஸ் கோடு ஷூ இதெல்லாம் விட அந்த வயசை வந்து ப்ராப்பராக பார்ப்பாங்க. ஆனால் இந்த சென்னை கேட்வேல மட்டும் அந்த வயசை செக் பண்ணுறது கிடையாது. அவனை வந்து யார் வந்தாலும் உள்ளே விட்டுறது. கப்புள்ஸாக 2 பேர் ஆம்பளை பொம்பளை, அது சின்ன வயசு 16 15 14 எதுவாக இருந்தாலும் உள்ளே அனுப்பிச்சிருது. அப்போ இது எவ்வளோ பெரிய தவறு, இதுதானே முதல் குற்றம். அப்போ இதை செஞ்சவன் தானே அந்த குற்றத்தில் அந்த குற்றத்தில் பங்கெடுத்தவன் இருக்க முடியும். அந்த காரை ஏற்றி கண்ணவன் வந்து எவ்வளோ கொடூரமான சம்பவத்தை செஞ்ச ஒரு குற்றவாளியோ அதற்கு அந்த ஊற்றி கொடுத்தவன் சற்றும் குறைவில்லாதவன். அப்போ ஒரு 17 வயசு சிறாருக்கு 18 வயசு சிறாருக்கு பெண்களுக்கு வந்து நீ உள்ளே கூட்டுக்கு போய் இருட்டு ரூமில் வச்சு ஊற்றி கொடுத்து அதில் வர்ற காசை சம்பாரிச்சு அப்படி என்னடா உனக்கு வாழணும்னு இருக்குது? அந்த காசில் அப்படி என்னத்தை நீ வாழ்ந்துட போகிறேன்னு கேட்குறேன். அந்த காசில் தான் உன் குடும்பம் வந்து காரில் போகணும், உன் குடும்பம் வந்து மாளிகையில் வாழணும், அந்த காசில் தான் உன்னுடைய பிள்ளைகளை வந்து பெரிய கல்லூரியில் படிக்க வைக்கணும், நீ ஜபர்தஸ்தான வாழ்க்கையை வாழணுமா? அப்போ நீ இவ்வளோ பெரிய ஜபர்தஸ்தான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு, பணக்கார வாழ்க்கை லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இப்போ இந்த மாதிரி இந்த மிடில் கிளாஸு அதோட அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்கிற அந்த பொருளாதாரமாக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய குழந்தைகளை நீ ரெஸ்டோ பார் அப்படிங்கிற பேரில் உள்ளே கூட்டு போய் அவங்களுக்கு ஊற்றி கொடுத்து அந்த காசில் நீ இப்படி வாழணும். அப்போ எங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் அதில் அழிஞ்சு போகணும். ரெஸ்டோ பார்னா ரெஸ்டாரண்ட் வித் பார், அதுதான் ரெஸ்டோ பார். ஆனால் சென்னையில் இருக்கிற ரெஸ்டோ பார்ஸும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரெஸ்டாரண்ட் வித் பாராகவே இருக்காது. அது வந்து அந்த மிடில் கிளாஸு அப்புறம் விளிம்பு நிலை பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு பப்பு அப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ராப்பர் பப்புக்கு போகணும்னாக்கா அங்கே காசு கூட, என்ட்ரன்ஸ் ஃபீஸே காசு அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு 3000 4000 5000 என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்கும். அங்கே குறைஞ்சபட்சம் 5000 நினைக்கிறேன். அங்கே அவ்வளவு இருக்கும். அப்போ 5000 கொடுத்து போக முடியாது இல்லை. அப்போ என்னன்னாக்கா இந்த மிடில் கிளாஸ் இடையில் இருக்கிற பொருளாதாரத்தில் இருப்பாங்கல்ல அவங்க, அப்புறம் விளிம்பு நிலை பொருளாதாரத்தில் இருப்பாங்க, இவங்களுக்கான ஒரு பப்பு தான் ரெஸ்டோ பார்ங்கிற பேரில் ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸ் வந்து ஒரு 1000 ரூபா 1500 ரூபா இருக்கும். அது அவங்க சின்ன சேமிப்பில் ஒரு 1500 ரூபா கொண்டு போய் கொடுத்துருவாங்கன்னு வைங்களேன். அதுவும் நீங்கள் கப்புள்ஸாக போனாக்கா என்ட்ரன்ஸ் ஃப்ரீ, உங்களுக்கு உள்ள சரக்கு ஃப்ரீ, பெண்களுக்கு வந்து சரக்கு ஃப்ரீ. பெண்களுக்குனாக்கா யார் இந்த 17 வயசு 18 வயசு 19 வயசு அப்போ இவங்களுக்கு குடிச்சாக்கா என்ன நிதானம் இருக்கும் அவங்களுக்கு? இப்போ வயசானவங்களே குடிச்சாக்க நிதானம் இருக்காதுங்கிறது வேறு விஷயம். அப்போ குழந்தைகள் குடித்தா என்ன நிதானம் இருக்கும்? அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஊற்றி கொடுத்து போதையில் அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? அப்போ யாரோ ஒரு ஆண் தப்பாக அந்த பெண்ணுட்டு நடக்க போகிறான் அப்படின்னாக்கா அந்த போதையில் இருக்கும்போது அந்த பெண்களுக்கு என்ன தெரியும்? அப்போ போதையில் போய் அவங்க மயக்கம் போட்டு விழுறாங்க, அந்த போதையில் விழுறாங்கனாக்கா அப்போ யார் என்ன பண்ணுறானே அவங்களுக்கு உணர்வே இருக்காது, சுய உணர்வே இப்போ இருக்காது அவங்களுக்கு. அதுக்கு தான் நம்ம இவர் என்ன பண்ணுறாப்புல, அந்த சென்னை கேட்வே ஓனர் பாலாஜி இருக்காப்புல இல்லை, தாவேக்கா பிரமுகர், அவர் இன்னொரு விஷயம் சிறப்பான ஒரு அதிரடி தள்ளுபடியாக கொடுத்துருக்காப்புல. அந்த மாதிரி நீங்கள் இருக்கும் பொழுது அப்படியே அங்கேயே நீங்கள் ரூம் போட்டுக்கலாம். அந்த வசதி அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாப்புல. அந்த சென்னை கேட்வேலையும் உங்களுக்கு ரூமும் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டவங்க நைட்டுக்கு 2000 ரூபா 1500 ஒரு ரூமுக்கு, அதை நீங்கள் அப்படியே வர்றவங்க அவங்களுக்கு தேவைன்னாக்கா அப்படியே ரூம் போட்டுக்கலாம். இது பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஊற்றியும் கொடுக்குறோம் காட்டியும் கொடுக்குறோம். மன்னிக்கணும் தப்பாக சொல்லிட்டேன்ல, ஊற்றியும் கொடுக்குறோம், கரெக்டாக சொல்லியிருக்கேன் இல்லையா? நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் அதை. அப்போ இந்த பொழப்புக்கு பேர் அதானே. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுலையே பாருங்கள், செந்தில் பாலாஜிக்கு போகுது, உதயநிதிக்கு போகுது, ஸ்டாலினுக்கு போகுது. அவங்க இவ்வளவு சொத்துக்கள் வச்சுக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி தாங்க. அவங்க நாளைக்கு அடுப்பில் அரிசி பொங்குறதே சோறு பொங்குறது இந்த 10 ரூபா போனால் தாங்க சோறு பொங்க முடியும். இந்த 10 ரூபாவில் இத்தனை பேருக்கு போகுதுங்க அப்படின்னு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடி இங்கே உள்ள மக்களை ஏமாத்தினாப்புல இல்லை. இப்போ அவர்கிட்ட கேட்குறேன், பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கே நீங்கள் அவ்வளவு பாட்டு பண்ணீங்களே, இந்த ரெஸ்டோ பார்ஸில் பாட்டிலுக்கு எவ்வளோ தெரியுமா? 420 ரூபா ஒரு பாட்டிலுக்கு. ஒரு பாட்டில் 160 170 தான் ஒரு பியர் பாட்டில். உள்ள 600 ரூபா ரெஸ்டோ பார்ஸில். அப்போ 420 ரூபா 430 ரூபா ஒரு பாட்டிலுக்கு வாங்குறாங்க. அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபாய்னாக்கா இவ்வளோ பேருக்கு போகுதுனாக்கா பாட்டிலுக்கு 430 ரூபா எத்தனை பேருக்கு போகும்? இப்போ சிறார்களை வந்து குடிக்க வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றம் அது. அப்போ இந்த 17 18 வயசு சிறார்களை 21 வயசுக்குள்ள சிறார்களுக்கு இத்தனை வருஷமாக ஊற்றி கொடுத்து அவங்களுடைய வருமானத்தை அவங்களுடைய காசை சேமிப்புகளா அல்லது வீட்டில் இப்போ இதுக்கு எவ்வளோ காசு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை ஒருத்தவங்க உள்ளே போகிறாங்க ரெஸ்டோ போகிறனாக்கா அதுக்கு மயங்கி போய் திரும்ப வாரம் போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் குறைந்தபட்சம் ஒரு 5000 ரூபா செலவாகும்.
இப்போ மாதத்தில் 4 நாள் போனாங்கனாக்கா 20,000 ரூபா. ஒரு 17-18 வயசு 19-20 வயசு அந்த குட்டி பசங்களுக்கு 20,000 ரூபா எப்படி வரும் அவங்களுக்கு? அவங்க காலேஜே முடிச்சிருக்க மாட்டாங்க. 20,000 ரூபா எங்கேயும் சம்பாதிக்க முடியும்? நீ முடிச்சுட்டு வேலைக்கு போனாலே உனக்கு பேசிக் சம்பளமே 15,000 ரூபா தான் இருக்கும். நீ இன்னும் படிப்பு முடிக்கவே இல்லை, உனக்கு எப்படி 20,000 ரூபா வரும்? அப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த 20,000 ரூபா காசுக்காக அந்த 4 நாள் ரெஸ்ட் பார் போகணும்ல, அதுக்காக அந்த 20,000 ரூபா தேடணும் தேவையில்ல. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த 20,000 நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வீட்டிலேருந்து கையை வச்சு நகைகள் எடுக்கிறது, காசு பணங்களை திருடுவது, இந்த மாதிரி நகருவாங்க. இப்போ அதுவும் தடைப்பட்டு போச்சு, வீட்டில் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த 20,000 ரூபாய்க்கு வேறு வழிகளை அந்த குழந்தைகள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும். நான் இதுக்கு மேலே ஓப்பனாக சொல்ல முடியாது, இதுக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருனாக்கா அந்த சிறார்களுக்கு ஊற்றி கொடுத்த அந்த சென்னை சென்னை கேட்வே ஓனர் பாலாஜி டிவிக்கு பிரமுகர் தானே அங்கே முக்கிய குற்றவாளியை. இப்போ சிறாருக்கு ஊற்றி கொடுத்து குடிக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய குற்றம். இப்போ ஏன் இன்னமும் கைது பண்ணல அவனுடைய ஃபோட்டோவை கூட இன்னமும் ஏன் நீங்கள் வெளியிடலை? இப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இவ்வளோ ப்ரெஷர் போட்டோம்னா அந்த பவுன்சர்ஸ் 2 பேர் இருக்காங்களே செக் பண்ணுற இடத்துல, அவங்க தான் தவறு செய்து விட்டார்கள் அப்படின்னா அந்த 2 பேரையும் ஃபோட்டோவையும் போட்டு அவங்கள கைது பண்ணி அதிரடி நடவடிக்கை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு சிஎம் விஜய் அவர்கள் பயங்கரமாக அறுத்து தள்ளிவிட்டார், அவர் பயங்கரமான அதிரடி நடவடிக்கை, சிங்கப்பெண் படை சென்றது, அந்த 20 பவுன்சர்களை என்ன பல்காக இருப்பாங்க பவுன்சர், அந்த பவுன்சர்களை பிடித்து தூக்கி வந்த சிங்க பெண்கள். அப்புறம் சிங்கப்பெண்ணை பிஜிஎம் போட்டு டாஸ்மாக் துறை அமைச்சர் இருக்கார், அவர் போயிட்டு சிங்கப்பெண்ணு மியூசிக் போட்டு உள்ளே போயிட்டு ஆய்வு செய்கிறேன் அப்படின்னு உள்ளே போயிட்டு ஆய்வுகள் வேறு செய்வார் அவர். அப்போ இதில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய டிவிகே பிரமுகர் பாலாஜியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பவுன்சர்ஸ் பாவம் அவனுங்க ஒரு நாளைக்கு 500, 600, 700 சம்பளம் அவங்களுக்கு. கூலி வேலை பார்க்குறவங்க ஆள் தான் பல்காக இருப்பாங்க, சம்பளம் அவ்வளோதான் அவங்களுக்கு. அந்த சம்பளத்தை தான் வந்துகிட்டு இருக்காங்க, அதில் தான் குடும்பம் ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ அவங்க அந்த கூலித்தொழிலாக இருக்கவங்கள நைஸாக கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவாங்க, பாவம் அவங்களோட வாழ்க்கை இப்போ பறிபோக போகுது. இப்போ இந்த டாஸ்மாக்லாம் தான் இவ்வளவு நாங்கள் 717 கடைகளை மூட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களா, அந்த 717ங்கிற நம்பர் ஏன் 717 700ன்னு வை, இல்லை 750ன்னு வை, அதனால் 717 அங்கே தான் இருக்காப்புல நம்ம வெற்றிவேல் இந்த ஜோசிகர். 717ங்கிற ராசி அந்த நம்பரில் மூடுங்கன்னு சொல்லியிருக்காப்புல. 717 மூட போனவங்க 717 மூடவே இல்லை, 400 450 தான் மூடிருக்காங்க. நம்பர் வேணால் முன்ன பின்ன இருக்கலாம், 717 அட்டன் பண்ணல அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேயே சொல்லிட்டாங்க 717 நாங்கள் மூடவில்லை, நம்பர் ஆரம்பத்தில் சொன்னது உண்மைதான், ஆனால் இடையில நாங்கள் நிப்பாட்டிட்டோம் அந்த ப்ராசஸை. ஏன்னாக்கா டாஸ்மாக் நிறுவனமே போய் நிப்பாட்ட சொல்லிருச்சு. டாஸ்மாக் நிறுவனங்கிறது என்ன நிறுவனம், கவர்மெண்டோட நிறுவனம். அந்த அரசாங்க நிறுவனமே போய், அதாவது முதலமைச்சர் போட்ட ஜிஓவுக்கு எதிராக அந்த டாஸ்மாக் நிறுவனமே போய் தடை வாங்கி நிப்பாட்டி வச்சிருச்சு. இந்த அக்கிரமம் எங்கேயாவது நடக்குமா? ஏன்னா 717 மூடிட்டாருங்கிறத விளம்பரம் பண்ணீங்க, டாஸ்மாக் நிறுவனமே போய் மூட வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டி வச்சதை யாராவது பேசுனீங்களா? சரி மூடினீங்க, அவ்வளவும் மூடிட்டீங்களா? இந்த பக்கம் கவர்மெண்ட் டாஸ்மாகை மூடிட்டு அப்படியே பின்னாடி பக்கம் ப்ரைவேட் பார்களை திறந்து விட்டாங்க. 11 to 11 பார்னு சொல்லுவாங்க, FL2ன்னு சொல்லுவாங்க. 11 to 11 பார் 11 மணிக்கு கடை திறக்கும். நார்மல் டாஸ்மாக் கவர்மெண்ட் டாஸ்மாக் 12 மணிக்கு திறப்பாங்க, 12 மணிக்கு திறந்து 10க்கு மூடுவாங்க. ஆனால் இது 11 மணிக்கு திறந்து 11 மணிக்கு மூடுவாங்க. அப்புறம் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. அது மட்டும் இல்லை, நீங்கள் கவர்மெண்ட் டாஸ்மாக் கடையில் வாங்கினாக்கா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கொடுத்து வாங்குறோம்ல, அந்த பாட்டில் திரும்ப கொடுத்தாக்க 10 ரூபா கொடுக்கணும், ஆனால் கொடுக்குறது இல்லை அவங்க, பாட்டில் திரும்ப வாங்குறது இல்லை. அந்த 10 ரூபாயை தான் பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாப்புல. இப்போ இந்த FL2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா பாட்டிலுக்கு 40 ரூபா. நீங்கள் FL2 போங்க, மணமகள் மன்றம்னு சொல்லுவாங்க, நீங்கள் போய் பாருங்கள், பாட்டிலுக்கு 40 ரூபா, ஒரு குவார்டர் பாட்டில் 40 ரூபா வாங்குவாங்க. எந்த வித கூச்சமும் பாருங்க, நீங்கள் வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், அவரே சொல்லுவாப்புல, ஆமாங்க நான் தான் அந்த FL2 ஓனர், இந்த மணமகள் மன்றத்தை நான் தான் ஓனர் 11 to 11 பாருக்கு, ஆமாம் பாட்டில் 40 ரூபா, கொண்டு போய் சிஎம்கிட்ட காமிங்க கொடுங்க அப்படின்னு அனுப்பிச்சிருவாப்புல. ஏன்னாக்கா பாட்டிலுக்கு 10 ரூபாயிலேயே அத்தனை பேருக்கு போதுன்னு நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களா, அப்போ பாட்டில் 40 ரூபாயில் விஜய் சிஎம் விஜய்க்கு எவ்வளவு போகும், எவ்வளவு அமௌண்ட்டு லஞ்சமாக போகும் அவருக்கு, இப்போ எவ்வளோ இவருக்கு போகும், ஆதவர்ஜனாவுக்கு போகும், எவ்வளோ இந்த விக்னேஷுங்கிற துறையை சார்ந்த அமைச்சருக்கு போகும். அதனால் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, அந்த விக்னேஷை கூப்பிட்டு FL2 பாருக்கு போக சொல்லுங்கள். அவர் இந்த மாஸ்க் போட்டு போனாப்ல, நம்ம அறநிலைத்துறை அமைச்சர், அந்த மாதிரி மாஸ்க் போட்டு போயிட்டு ஒரு குவார்டர் பாட்டில் வாங்க சொல்லுங்கள், பாட்டிலுக்கு 40 ரூபா வாங்குறான்னு கேட்க சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் மாஸ்க் கிட்ட சொல்லுவீங்க, ஏங்க நான் அமைச்சருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவாப்புல, சரி ஓகே 30 ரூபா கொடுங்க அப்படிம்பாப்புல. இவ்வளவுதான் நடக்கும். இப்போ இவங்க நோக்கமே என்னன்னாக்கா, இந்த கவர்மெண்ட் டாஸ்மாகை எல்லாம் ப்ரைவேட்டாக மாற்றிடணும். ப்ரைவேட்டாக மாற்றினாக்கா அதுக்கப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபா இல்லை, பாட்டிலுக்கு 40 ரூபா குவார்டர் பாட்டிலுக்கு. நீங்கள் ஃபுல்லு வாங்கினாக்கா 100 ரூபா 150 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இதுலேருந்து அப்போ எவ்வளவு லாபம் அவங்களுக்கு போகும்னு பாருங்கள். சிஎம்முக்கு, ஆதவர்ஜனாக்கு, இந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு, அப்போ இதுலேருந்து கொள்ளை லாபம் எவ்வளவு போகும். முன்னாடியாவது 10 ரூபா,
இப்போ 40 ரூபா. அப்போ 40 ரூபானாங்க பன்மடங்கு அதிகமாக போகுமா இல்லையா? டிஎம்கே ஆட்சியில் அந்த கடைசியில் 2 மாதம் பயங்கரமாக ப்ரொபகண்டா பண்ணாங்கல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, பாட்டிலுக்கு 10 ரூபா அதெல்லாம் சொன்னாங்கல்ல. இதெல்லாம் செஞ்சது யாருன்னு பார்த்தோம்னாக்க யாரோ ஒருத்தவங்க செஞ்சுருப்பான். அதான் அரசாங்கத்தின் மேலே பழி போட்டு இதை ஏன் நீ தட்டு கேட்கல, இவனை ஏன் நீ கைது செய்யலை, இவனை ஏன் இது பண்ணல, இவனை ஏன் அது பண்ணலன்னு கேட்டு அப்போ அரசாங்கத்தை கேள்வி கேட்போம். செஞ்சவன் எவனோ ஒருத்தவனா இருப்பான். ஆனால் டிவிகே ஆட்சியில் பாருங்கள், இந்த தவறுகள் முழுக்க செஞ்சது முழுக்க டிவிகே நிர்வாகிகள், டிவிகே பிரபலங்கள் மட்டுமே தான் தவறுகள் செஞ்சுருக்காங்க. நீங்கள் அந்த ஆர்கே நகரில் நான் ஏற்கனவே பலமுறை பேசியிருப்பேன். ஆர்கே நகரில் எலெக்ஷன் அன்றைக்கி 10 வயசு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தவன் அவனை கைதே பண்ணாமல் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் கைது பண்ணாங்க. அவன் பேர் வந்து பாம்பு தினேஷ், சினேக் தினேஷ், கட்சி நிர்வாகி, சாதாரண கட்சி தொண்டனோ அல்லது கட்சி ஆதரவாளர் கிடையாது, கட்சி நிர்வாகி. நம்ம மரிய வில்சனுடைய ஜிகிடி தோஸ்து, எலெக்ஷனில் முழுக்க வேலை பார்த்தவர். அந்த 10 வயசு சிறுமிக்கு தொல்லை கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்து மாட்டினாப்புல கட்சி நிர்வாகி. அதே ஆர்கே நகரில் இன்னொரு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு தொல்லை கொடுத்தவன் 2 பேர் அதே கட்சி நிர்வாகி, டிவிகே கட்சி நிர்வாகி. ஒருத்தவன் பேர் கேசவன், அவனுடைய அக்கா ஸ்னேகா. 2 பேருமே அவங்க வீட்டில் பூந்து அடிச்சிருக்காங்க, அந்த பெண்ணுக்கு பாலியலாக தொந்தரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்களே புகாராக கொடுத்துருக்காங்க, கட்சி நிர்வாகி 2 பேருமே. அது மட்டும் இல்லை, வேலூரில் எலெக்ஷன் ரிசல்ட் மறுநாள் நினைக்கிறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பூந்து ஒருத்தன் வந்து மொபைல் திருட்டான், பேஷண்ட்டோடைய மொபைல் திருடுறான். பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னு நான் யார் தெரியுமா, டிவிகே நிர்வாகி, கையை வச்சுன்னா வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினான். அங்கே உள்ள பிடிச்சி அடித்து உட்கார வச்சு போலீஸ் ஒப்படைச்சாங்க. இது யாருனாக்கா டிவிகே நிர்வாகி, அவனே வாக்குமூலம் கொடுத்தது. பல்லாவரத்தில் டிவிகேவனுடைய எம்எல்ஏவனுடைய வீட்டுக்கார், அவருடைய பிஏ, அவர் போய் கட்சிக்கு பேரை சொல்லி அந்த அந்த சட்டையில் குத்திருப்பாங்கல்ல அந்த ஃப்ளாக் மாதிரி அவங்களுடைய ஃப்ளாகை, அதோடையே போய் நான் வந்து டிவிகே எம்எல்ஏனுடைய பிஏ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழக்கடை போட்டிருக்காங்க உங்ககிட்ட மிரட்டி வசூல் பண்ணாங்க. அந்த பழக்கடைக்காரர் செவுட்டோட சேர்த்து அப்பயே உட்கார வச்சு அவன்கிட்ட வாக்குமூலம் உடைய வாங்கிட்டாப்புல. இது யார்? டிவிகே நிர்வாகி பண்ண வேலை. அதோட மேல்மருவத்தூரில் டிவிகேனுடைய கிளை நிர்வாகி ஒருத்தவன், அவன் பேர் வாசுதேவன். நகைக்கு ஆசைப்பட்டு ஒரு 60 வயசுக்கு மேற்பட்ட ஒரு மூதாட்டி அவங்கள கீழே தள்ளிவிட்டு அவங்கள லிட்டராக கொலை பண்ணி அவங்க கையில் காதில் கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் நகையெல்லாம் ஆட்டையை போட்டு வாசுதேவனும் ஃப்ரெண்டும் பங்கிட்டுக்கிட்டாங்க. இந்த கொலைகளை விசாரிக்கும் பொழுது டிவிகே கிளை நிர்வாகி வாசுதேவன் தான் முக்கிய குற்றவாளி பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க. யாரே டிவிகேவில் உள்ள முக்கிய நிர்வாகி. அடுத்தது பெருங்களத்தூரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் நடக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ வைரல் ஆச்சு. அவர் போயிட்டு அந்த வேலை பார்க்குற கூலி தொழிலாளிங்க, அவர் ரொம்ப உடல் ரீதியாகவும் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரு. அவரை ரொம்ப வேலை செய்கிறார் அப்படி இருப்பாங்க. அவரை கூப்பிட்டு இவன் மிரட்டுறான், அடிக்கிறான், நல்லா பலர்னு அடிக்கிறான். அடிச்சுட்டு அந்த பொருளறா கத்திடுறா அப்படிங்கிறான், அவனை வண்டியில் தூக்கி போடுறான். இந்த மாதிரி மிரட்டு ஒரு வீடியோ வந்துச்சு. டிவிகேல அவன் கட்சி நிர்வாகி, அவன் பேர் ஜெய், கட்சி நிர்வாகி பண்ண வேலை அது. அப்போ இதே மாதிரி எத்தனை பேரை மிரட்டி பணம் பிடிங்கிருப்பான், எத்தனை பேரை மிரட்டி பாலியலாக அவன் வந்து சீண்டல்கள் செஞ்சுருப்பான், எத்தனை பேரை மிரட்டி வேறு வகையில் அவன் காரியங்கள் சாதிச்சிருப்பான் கட்சியின் பேரை சொல்லி. அதேமாதிரி வேலூரில் செங்கல் சூளை நடத்துவாங்கள்ல, அவங்ககிட்ட போய்ட்டு 1 லட்ச ரூபா மாமூல் கட்டு மாட்டிக்கிட்டான் ஒரு டிவிகே நிர்வாகி. அங்கே மாவட்ட நிர்வாகியாக இருக்காங்க, அவன் மாவட்ட நிர்வாகியாக இருக்கான், மாட்டிக்கிட்டான். பிடிச்சி அவங்க உட்கார வச்சுட்டாங்க. பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு வேலூரில். ஒட்டுமொத்தமாக பஸ் ஸ்டாண்டில் செங்கல் சூளை உரிமையாளர்கள் எல்லாம் களத்தில் இறங்கிட்டாங்க, பொதுமக்கள் இறங்கிட்டாங்க. 1 லட்ச ரூபா கேட்டு மிரட்டிருக்கேன். யார்? டிவிகேனுடைய கட்சி நிர்வாகி. அடுத்து திருப்பூரில் நடந்த சம்பவம். திருப்பூரில் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு அம்மா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாஸ்டர் வந்து வெங்காயத்தை உரிக்க சொன்னாங்க, நான் வந்து கொஞ்சம் தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் திட்டிப்பார் போல் இருக்குது. இந்த அம்மா மேலே கொண்டு போய் அந்த கடையினுடைய ஓனர் யாருன்னாக்கா டிவிகேல மாவட்ட நிர்வாகி, அவனுடைய பையன் ஹரி, அவன் மேலே கொண்டு போய் இந்த அம்மாவை காதோடு சேர்த்து அப்பிட்டான். அந்த அம்மா அழுதுகிட்டே போயிட்டு கொடுக்குறாங்க, ஒரு பெண்ணை கை நீட்டுறது உனக்கு எவன் மேலே உரிமை கொடுத்தது? திருப்பி அவனை நடு ரோட்டில் வச்சு 4 அப்பு அப்பிருக்கணும் அவனு, இல்லைனாக்கா வேட்டி அவுத்து விட்டு அடிச்சிருக்கணும் அந்த பிரதேச நாயை. ஏன்னாக்கா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு வந்து அக்கா பையன் தங்கச்சி பையன், அவங்களுக்கு பையன் இருப்பான், பேரம்பத்திகள் இருக்கலாம், அந்த குழந்தைகள்லாம் அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கும். நீ பாட்டு கை நீட்டினா என்ன தைரியம் இருக்கும் உனக்கு? சம்பளம் கொடுத்தா கை நீட்டி வேணும். பரதேசி நாய், பொறுக்கி நாய், ரவுடி. இந்த ரவுடி பொறுக்கி நாய் சம்பவத்தை பண்ணது யாருனாக்கா திருப்பூர் மாவட்ட டிவிகே நிர்வாகியினுடைய பையன், அவங்க கடலில் வேலை செஞ்ச பொண்ணு அடிக்கிறான். அடுத்து மதுரையில் 9வது படிக்கிற மாணவி, ஒரு டிவிகே நிர்வாகி என்ன பண்ணுறான், அவன் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து நைட்டில் பாலியல் தொல்லை, கைது பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், நமக்கு நேரம் பத்தாது. இதெல்லாம் யாருனாக்கா இன்னும் நிறைய, இது எல்லாமே யாருனாக்கா டிவிகேல நிர்வாகியாக இருக்கிறவங்க, ஆதரவாளர் கிடையாது, டிவிகே கேடர்ஸ் பூரா. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இப்போ இவங்களெல்லாம் எதுக்குனாக்கா, இவங்க தவறு செய்கிறத டிவிகேல இருந்தாக்கா அவங்க காப்பாற்றுவாங்க. எப்படி
சென்னை கேட்வே ரெஸ்டோ பார் ஓனர் பாலாஜியை டிவிக்கள் இருக்கிறதுனால அவனை காப்பாற்றுறாங்களோ, இந்த டிவிக்கு அவனோட ஃபோட்டோ கூட இன்னமும் வர முடியாத அளவுக்கு அவங்க எப்படி சேனல் முதற்கொண்டு கையில் வச்சுக்கிட்டு அவனை காப்பாற்றுறாங்களோ, எனக்கு செத்து போனது ஒரு சிறுமி. அதுவும் என்னன்னாக்கா ரிஃப்யூஜி கேம்பில் உள்ள பொண்ணு, அது ஈழத்தமிழருடைய முகாமில் இருக்கக்கூடிய பொண்ணு. அது ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருக்கு, நடந்து போச்சு. அவங்க அம்மா வாயிலையும் வயிற்றுல அடிச்சுட்டு கத்துறாங்க, இந்த மாதிரி நடந்து போச்சு, என் பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. 17 வயசு பொண்ணு இதில் இருக்குது. அதனால் வீட்டில் உள்ளவங்க நீங்கள்லாம் குழந்தைகள்லாம் கொஞ்சம் கண்ணுங்க இருக்குமா பார்த்துங்க. எங்கேயாவது போனாங்க எங்கே போகிறாங்க, எங்கே தங்குறாங்க, எல்லாருமே நீங்கள் வாட்ச் பண்ணணும். இங்கே இருக்க அங்கே தங்கியிருக்கனாக்கா எதுக்கு தங்குற, எதுக்கு போகிறான்னு கேளுங்க. இல்லை எங்கேயாவது வெளில போகணுன்னாக்கா நீங்களும் கூட போங்க. டூர் போகணுமா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. இல்லைனாக்கா இந்த டிவி கட்சிக்காரவங்களாம் தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. எங்கேயாவது மீட்டிங் போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. அதனால் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இப்போ என்னக்கா டிவிக்கில் இருக்கிற பூரா இந்த மாதிரி தவறு பண்ணுவோம், அதை காப்பாற்றுறது தான் டிவிக்கினுடைய வேலை. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பாலாஜினுடைய ஃபோட்டோ வருதா இல்லையா, இல்லை இந்த குற்ற வழக்கில் பாலாஜி என்னவாக சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஒருவேளை அந்த குற்றவாளியை காப்பாற்றும் நோக்கில் இந்த அரசு செயல்பட்டால் நாம் தொடர்ந்து அதை பேசணும், முன்னெடுக்கணும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நாம் பெற்றுத்தரணும்.